எவ்வளவு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் அடித்து துவைத்தினாலும் சரி, எங்களுடைய இறை இல்லங்களை நீ இடித்து தள்ளினாலும் சரி, எங்களுடைய சொத்துக்களை நீ பறித்தாலும் சரி, நான் உன்னை கண்டு அஞ்ச மாட்டேன். ஏன் என்று சொன்னால் படைத்த இறைவன் சொல்கின்றான், இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் உன்னை ஒருபோதும் உன்னை தளர்த்தி விட வேண்டாம், நேசிப்பவர்களைத்தான் நான் சோதிக்கிறேன் என்று இறைவன் சொல்கின்றான். இறைவன் நேசம் இருப்பதால் நாங்கள் சோதிக்கப்படுகின்றோம். அந்த சோதனை எங்களை ஏகத்துவத்தில் இருந்து, படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த ஓரிரை கொள்கையில் இருந்து எங்களை அணுவளவும் பெறலாது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இந்து மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு கூட்டம் தயாராகிவிட்டது. அந்த கூட்டத்திற்கு சிந்தனை ஊட்டக்கூடியவர்கள் யார்? இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைத்து உயிர்களையும் நேசிக்க சொல்கிறது. அவன் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, அவன் உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, அவனிடத்தில் நேசத்தை காட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்ற உபதேசத்தை இளைஞர்கள் சக இளைஞர்களுக்கு சொல்லணுமாலையா? இஸ்லாம் அல்லாத இளைஞர்கள் அப்படிதான் நபிகளார் அவர்கள் இருந்தார்கள். யூதர்களிடத்தில் இணக்கமாக இருந்தார்கள், கிறிஸ்துவர்களிடத்தில் இணக்கமாக இருந்தார்கள், அடுத்த மதத்தை மதித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய துய்ய வடிவில் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை நம்முடைய ஜமாத் எடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற 4 மாத செயல் திட்டம் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக இளைஞர்களை வழிமாறக்கூடிய, வழி தவறி செல்லக்கூடிய பல்வேறு புதிய கலாச்சாரம் என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக மார்க்க சிந்தனையோடு நம்முடைய இஸ்லாமிய இளைய தலைமுறை இம்மையிலும் வளர வேண்டும், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த தலைப்பை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எடுத்து தமிழகம் எங்கும், தமிழ் பேசக்கூடிய பட்டி தொட்டி எங்கும் நம்முடைய பிரச்சார களம் வீரியமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏன் இந்த இளமை பருவத்தை குறிப்பாக நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், குழந்தை பருவம் என்பது ஒன்றும் அறியாத பருவம். இந்த உலக வாழ்க்கையை பற்றி எந்த சிந்தனையும் இருக்காது. நாளை என்ன நடக்கப் போகிறதோ, மறுமையை பற்றிய அச்ச உணர்வோ எதுவும் குழந்தை என்கின்ற அந்த பருவத்தில் யாருக்குமே இருக்காது. அது ஒன்றும் அறியாத ஒரு பருவம். மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் சொல்வார்கள், குழந்தையாக இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்தவித கவலையும் இல்லாமல் என்னுடைய பருவம் இருந்தது, அப்படி ஒரு பருவத்தை நான் விரும்புகிறேன் என்ற அந்த குழந்தை பருவத்தை பற்றி சொல்வார்கள். அதே போல முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிறைய சாதிக்க வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளங்கள் சொல்லும். நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். ஆனால் அவர்களுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கொடுக்காது. செய்யலாம் என்கின்ற ஆசை இருக்கிறது, ஆனால் உடல் ரீதியாக எனக்கு வலுவில்லையே என்கின்ற அந்த வார்த்தைகளை முதுமை பருவம் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த இளமை பருவம் இருக்கிறதே, அது எதையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பருவம். எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதிர்த்து நின்று தன்னுடைய கருத்தை சொல்ல முடியும் என்கின்ற வலுவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய பருவம் இந்த இளமை பருவம். அந்த இளமை பருவம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், கத்தியில் நடப்பது போல கொஞ்சம் தப்பினாலும் கரணம் தப்பினாலும் மரணம் என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய பருவம் அந்த இளமை பருவம். எதையும் சாதித்து விட முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். அது நல்ல விஷயமா தீய விஷயமா என்பதை பற்றிய சிந்தனை உணர்வுகள் தடுமாறும் பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியையும் சந்திக்கிறார்கள், சிலர் வெற்றியையும் சந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளமை பருவத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒவ்வொருவரும் இளமை பருவத்தை அடைகின்றோம். அந்த இளமை பருவம் என்பது 15 வயதில் தொடங்கி 40 வயது வரை நம்மிடத்தில் அந்த பருவம் இருக்கிறது. அந்த பருவத்தில் நாம் சாதித்தது என்ன? ஒரு இளமை பருவத்தில் என்னுடைய இளமையை நான் எப்படி செலவழித்தேன் என்று மறுமையில் இறைவன் கேட்டான் என்றால் என்ன பதிலை சொல்ல போகிறேன் என்ற அச்ச உணர்வோடு இந்த பருவத்தை கழிக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், 5 விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருங்கள். மரணம் வருவதற்கு முன்பு மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணிங்கள். நோய் வருவதற்கு முன்பு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உங்களுடைய கவனம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கவனிக்க சொல்கிறார்கள். வேலை பளு வரும் முன்பு ஓய்வாக இருக்கிறீர்களே அந்த நேரத்தை மிக சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள். வறுமை வரும், அந்த வருவைக்கு முன்பு செல்வம் இருக்கும் பொழுது உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சிந்தித்து நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என எச்சரிக்கிறார்கள் தூதர் அவர்கள். அப்படி சொல்லக்கூடிய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், முதுமை வருவதற்கு முன்பு உங்களுடைய இளமை இருக்கிறதே அந்த இளமை நல்ல வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். என்று சொன்னால் இளமை குறித்து மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படும். என்னுடைய இளமை பருவத்தை நான் எப்படி செலவழித்தேன் என்கின்ற கேள்வி கேட்கும் பொழுது நான் என்ன பதிலை சொல்ல போகிறேன் என்கின்ற சிந்தனை உணர்வு இன்றைக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருடைய உள்ளத்தில் அந்த கேள்வி எழ வேண்டும். மறுமையில் நான் என்ன பதிலை சொல்ல போகின்றேன், என்னுடைய இளமை பருவத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த இளமை பருவம் எதையும் சாதிக்கக்கூடிய பருவம் என்பதை அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்காக தன்னுடைய அருள்மறையின் மூலம் நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த உலக வாழ்வு சாதாரணமானதல்ல. அல்லது ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு நான் வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றேனே இது எதற்கு தெரியுமா? உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்கு தான் நான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே. அந்த வாழ்வில் அழகிய செயலை எந்த நேரத்தில் அதிகம் தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொன்னால் இளமை பருவத்தில் தான் தேர்ந்தெடுக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே ஃபிரௌன், என்னுடைய காலடியில் தான் இந்த நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும், எனக்குத்தான் சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும் என சொல்லிக் கொண்டிருந்தவன் யார்? ஃபிரௌன். மிகப்பெரிய வல்லரசுக்கு அதிபர். பனி இஸ்ரேல் குலத்தில் பெண்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்களை கொலை செய்யக்கூடிய கொடியவனாக இருந்த ஃபிரௌனிடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் ஏகத்துவத்தை சொன்னார்களே, அந்த ஏகத்துவத்தை சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவமாக இருந்தார் என அல் குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறது. இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். நான் தான் கடவுள், எனக்கு என்னுடைய காலடியில் தான் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்குத்தான் சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும், நான் தான் கடவுள் என்று பிதற்றிக் கொண்டிருந்த ஃபிரௌனிடத்தில் ஏகத்துவத்தை சொன்னவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தில். இன்றைக்கு இளமை பருவத்தில் நாம் இருக்கின்றோமே, இந்த இளமை பருவத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்வதற்கு அடுக்கடுக்கான வசனங்கள் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டுகின்றானே. அந்த வழிகாட்டுதல் நம்முடைய உள்ளத்தில் என்ன பிரதிபலித்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள். தூதருக்கு பிறகு தூதர் கிடையாது. இந்த மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு மூமின் மீதும் கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நான் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகளார் அவர்கள் எனக்கு உபதேசம் சொல்லி இருக்கிறார்கள். நான் போய் அல்லாஹ்வை பற்றி சொல்லி இருக்கிறேனா? படைத்த ரப்பு என்பவன் யார் தெரியுமா? இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றானே அவன் தான் ரப்புல் ஆலமீன், அவனுக்குத்தான் சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை எல்லா மக்களிடத்திலும் சொல்ல வேண்டியது மூமினுடைய கடமை. சொல்லி இருக்கின்றோமா? இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர் சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் ஏகத்துவம் இருக்கிறது, என் அளவில் படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இளமை பருவம் என்பது எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும் என்கின்ற வலுவை கொடுக்கக்கூடிய பருவம் இருக்கிறது. இந்த பருவத்தில்
இஸ்லாமியரிடத்தில் கூட இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்கு தயங்கக்கூடிய உள்ளங்கள் இன்றைக்கு இளமை பருவமாக இருக்கிறது. தான் பெற்ற ஏகத்துவத்தை அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிம் என சொல்லக்கூடியவர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்தில் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் இதே மண்ணில் நான் தான் கடவுள், எனக்கு கடவுளுக்குரிய அத்தனை அம்சங்களும் இருக்கிறது என சொல்லிக்கொண்டு உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, நீ மனிதன், உனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது என்று சொன்னார்களே, அது போன்ற ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் மக்களிடத்தில் சொல்லி இருக்கின்றோமா? கதவை திறந்து வைங்கள், காட்டு வரும் தொடர் எழுதுகின்றான். ஆனா கேமரா வச்சு அவன் செய்த தவறுகளை எல்லாம் வீடியோ எடுத்து இவன் கடவுள் கிடையாது, இவன் சராசரி மனிதன், பலகீனம் எனக்கு இருக்கிறது என்று இன்றைக்கு உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. கடவுள் என்று சொன்னவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறது. அவன்கிட்ட போய் சொல்லி இருக்கிறோமா? நமக்கு அருகாமையில் இருக்கிறதாங்க திருவண்ணாமலை மாவட்டம். அங்குதானே இருந்தா நான் தான் கடவுள் என சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனுக்கு பலகீனம் இருந்தது, பெண்ணிடத்தில் தவறாக நடந்தான். அவன் செய்த தவறுகளை வீடியோக்கள், கேமராக்கள் எடுக்கப்பட்டு அது ரெக்கார்டிங் செய்யப்பட்டு உலகெங்கும் பரப்பப்பட்டது. ஒரு கேமரா இருந்ததை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சராசரி மனிதன். இவன் கடவுள் இல்லை, இவன் ஒரு சராசரி மனிதன். மனிதர்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்ற அந்த பிரச்சாரத்தை நாம் சொல்லி இருக்கின்றோமா? ஃபிரௌனிடத்தில் சொன்னார்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுதான் இளமை பருவத்தின் அந்த சக்தி, அந்த வலு, எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு சட்டம் இருக்கிறது, காப்பாற்றிக் கொள்வதற்கு காவல்துறை இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு எதுவுமே கிடையாது. அரசு அதிகாரத்தில் இருந்த அந்த அரசன் ஃபிரௌன் சொன்னான், நான் தான் கடவுள் என சொன்ன பொழுது அந்த சபையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீ கடவுள் கிடையாது, அந்த சராசரத்தை படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றானே அந்த ரப்பு தாண்டா கடவுள் என்று சொன்னார்களே. அந்த வீரியமிக்க அந்த தைரியம் எங்கே சென்றது? சிந்தித்து பாருங்கள். அம்மா சொன்னார்கள், குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக இணை வைப்பின் விபரீதத்தை இன்றைக்கும் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. பாசத்திற்கு அடிமையாகிறார்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பகித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. ஊரோடு சேர்ந்து வாழ்வோம் என்று இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு இளைய சமூகம் இருக்கிறது. இது சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். அருமறையை புரட்டுங்கள். அல்லாஹ் தஆலா இளமை பருவத்தில் இறை தூதர்கள் செய்த தியாகத்தையும் அவர்கள் செய்த பகுத்தறிவான பிரச்சாரத்தையும் அடுத்தடுத்து நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு ஏகத்துவத்தை சொன்னார்கள். ஊரார்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்த்த பொழுதும் அணுவளவும் தயங்காமல் அந்த மக்களிடத்தில் ஏகத்துவத்தை சொன்னார்களே, அவருடைய பகுத்தறிவை சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய தந்தை சிலைகளை செய்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார். தனக்குத்தானே ஒன்றும் செய்ய முடியாத இவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் குடும்பத்தில் தொடங்கியது. ஊராரெல்லாம் ஒன்று கூடி சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களிடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சார களத்தை சிந்தித்து பாருங்கள். ஊர் மக்கள் எல்லாம் ஒரு விழாவிற்கு சென்று விட்டார்கள். எல்லா சிலைகளும் அடுக்கப்பட்டு இருக்கிறது. பெரிய சிலை, எல்லா சிலைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்து விட்டு பெரிய சிலையின் கையில் வாளை மாட்டி விட்டார்கள். ஊர் மக்கள் வந்து பார்த்தார்கள். இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது யார் என கேட்ட பொழுது பகுத்தறிவோடு பேசிக் கொண்டிருந்த நம்முடைய கடவுளை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த இளைஞர் இப்ராஹிம் தான் இதை செய்திருப்பார் என்று அழைத்து வந்து நிறுத்தப்படுகிறார். இளமை பருவம், பகுத்தறிவை தூண்டக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய களம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த மக்களிடத்தில் சொன்னார், நான் இந்த சிலைகளை உடைக்கவில்லை, இதோ நிற்கிறதே பெரிய சிலை, அதனுடைய கையில் தான் வாள் இருக்கிறது, இதுதான் இந்த சிலைகளை எல்லாம் உடைத்திருக்கும் என சொன்ன பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், அது எப்படி உடைக்கும்? அது பேசாதே, அது பார்க்காதே, தனக்குத்தானே நன்மை செய்ய முடியாத அந்த சிலை மற்ற சிலைகளை எப்படி உடைத்திருக்கும் என்று அந்த மக்கள் சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதைத்தான் நானும் சொல்கிறேன். தனக்குத்தானே ஒன்றும் செய்யாத,
தனக்கு முன் படைக்கப்பட்ட பண்டத்தில் ஈ உட்கார்ந்தால் கூட விரட்ட முடியாத இந்த சிலைகளா நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ட சராசரத்தை படைத்த ரப்பை மட்டுமே வணங்குங்கள். ஏகத்துவத்தை சொன்னார்களே, அங்கு பகுத்தறிவு மிளிர்ந்தது. அந்த பகுத்தறிவு எங்கே போனது? இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் சிந்தித்து பாருங்கள். இளமை பருவம், இளமை பருவம் மிக உயர்ந்த பருவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி இளமை பருவத்தில் தான் கடக்கின்றோம். 14 வயது தொடங்கி 40 வயது 41 வரை இளமை பருவம் என்று சொல்கின்றோமே, அதில் பெரும்பகுதி இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த பிரச்சாரத்தை சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும், மிகப்பெரிய வல்லரசின் அதிபராக இருந்தாலும் அவனிடத்திலும் சொன்னார்களே அந்த ஏகத்துவத்தின் வலிமையை, அந்த தைரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நெருங்கியவர்களுக்கோ சொல்ல முடியவில்லையே. பிரச்சாரம் செய்ய வேண்டுங்கிறான். ஒரு கூட்டம் இருக்கும், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பார்களே, அப்படிப்பட்ட அழைப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும். இருக்குமெல்லாம் இந்த உலகத்திற்கு அழிவே கிடையாதுங்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இளைய தலைமுறையான நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நிறைய ஹதீஸை பார்க்கிறோம், நிறைய பயான்களை கேட்கிறோம். எத்தனை சகாபிய பெண்மணிகள் இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தின் அழைப்பு பணிக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். பெண்கள் சிந்தித்து பாருங்கள். இது ஆண்களுக்கு மட்டும் கடமை இல்லையேங்க. பெண்களும் இளமை பருவத்தில் இருக்கிறார்கள், ஆண்களும் இளமை பருவத்தை அடைகிறார்கள். அந்த இளமை பருவத்தில் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தைரியம் இருக்கும் பொழுது, அல் குர்ஆனை படித்து என்னுடைய வாழ்வில் நான் பிரதிபலிக்கும் பொழுது அதை நான் பிரச்சாரமாக செய்யவில்லை என்றால் மறுமையில் படைத்தேறவன் கேட்பானே. சகோதரர் சொன்னது போல இன்றைக்கு இளமையான பெண்கள் இந்த உலக மோகத்தில் திக்கி திணறி கொண்டிருக்கிறார்களே. சர்வசாதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வழிமுறை காட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த உலக ஆதாயத்திற்காக, உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப இன்பங்களுக்காக மன இச்சைப்படி வாழக்கூடிய பெண்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே, அதே சமூகத்தில் ஒரு பெண் எப்படி இருந்து எப்படி மாறினாள் என்பதையும் இந்த சமூகம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறதா இல்லையா? அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற பயமே இல்லை. ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தடுத்து என்ன கன்றாவிகளை வேண்டுமானாலும் பார்க்கலாம், யாரிடத்தில் வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செல்கிறார்களே, அது கவலையை ஏற்படுத்தவில்லையா? வந்து கேட்கிறாங்க, பாய் என் பொண்ணு இன்னும் அந்நிய ஆணோடு ஓடிவிட்டால், மார்க்கப்பட்டு இல்லாத இணை வைக்கக்கூடிய ஒரு இளைஞரோடு திருமணம் செய்வேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறாள், மார்க்க உபதேசம் சொல்லுங்கள், கவுன்சிலிங் கொடுங்க. எப்போ 20 வயது கடந்து 22 வயது கடந்த பிறகு அந்த பெண் இன்றைக்கு வழிமாறி செல்கிறாள், மார்க்க சிந்தனை இல்லை என்று அவளுக்காக இன்று ஜமாத்தில் வந்து கண்ணீர் விட்டு நிற்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கின்றோம். இந்த பெண்களுக்கு அடிப்படையாக இந்த மார்க்க சிந்தனையை நாம் ஊட்டி இருந்தால் இளமை பருவம் எப்படி கழிக்கப்பட வேண்டும், மார்க்க உபதேசங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உபதேசத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் சொல்லி இருந்தோம் என்று சொன்னால் 14 வயது கடந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவளுக்கு அருள்முறை தரக்கூடிய உபதேசம் அவளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அந்த சிந்தனை இல்லாததன் விளைவு இன்றைக்கு இளைய சமுதாயம் எங்கே செல்கிறது? சிந்தித்து பாருங்கள். சர்வசாதாரண மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக நிற்கிறார்களே. ஆண்ட்ராய்டு போன்ல அத்தனை சூதாட்டங்களும் சர்வசாதாரணமாக இல்லங்கள் வரை வந்து விட்டது. இல்லத்தரசிகள் வரை சர்வசாதாரணமாக ஆன்லைன் சூதாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்களே. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று அல்லவா? மார்க்கத்தில் சூதாடுவது என்பது தடுக்கப்பட்ட ஒன்று. சர்வசாதாரணமாக ஆன்லைன் சூதாட்டத்தை விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்ட்ராய்டு போன் மூலமாக எவ்வளவு மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். எந்த பெண் முயற்சி செய்திருக்கிறாள்? அல் குர்ஆனை ஓத தெரியாத பெண்கள் இருக்கிறார்கள், அருள்மறையை படிக்க தெரியாத இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனா 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறான். அந்த ஆண்ட்ராய்டு போன்ல நீ எப்படி தஜ்வீதோடு குர்ஆனை ஓத வேண்டும், எப்படி நீ அருள்மறையை மனனம் செய்ய வேண்டும், அடுக்கடுக்கான ஆப்புகள் இருக்கிறது. ஒரு சூறாவை 10 முறை ஒரு வசனத்தை மீண்டும் மீண்டும் கேட்டால் நம்முடைய உள்ளத்தில் பதிந்து விடக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கும் பொழுது அதை கட்டி கழித்து விட்டு அந்நிய ஆணோடு பேசுவது, அந்நிய பெண்ணோடு பேசுவது என்று இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் நெட்ல என்ன செய்யறான்? போதைப் பொருளை வரவழைச்சு இன்று இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் ஒன்றை கவனத்தில் வைக்க வேண்டும். உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை அழிப்பதற்கு பல்வேறு சதி திட்டங்கள், பல்வேறு முயற்சிகள் செய்யப்படுகிறது. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள்.
அமெரிக்காவை எடுத்தாலும் சரி, பிரிட்டிஷை எடுத்தாலும் சரி, நீங்கள் ஆப்கானிஸ்தானை எடுத்தாலும் சரி, பாலஸ்தீனத்தை எடுத்தாலும் சரி, இந்தியாவிலும் சரி, இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகள். அந்த முயற்சிகளை அவர்கள் முதற்கட்டமாக எதை இலக்காக வைக்கிறார்கள் என்றால் இளைஞர்களைத்தான் இலக்காக வைக்கிறார்கள். அதிலும் இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து அவர்களுடைய வாழ்க்கை தடத்தை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த மார்க்கத்தை விட்டே வெளியே வருவார்கள். வெளியே வந்தால் என்ன நடக்கும்? ஓரிரை கொள்கை மறந்து போகும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீது சுமத்து பணிய அந்த அழைப்பு பணி மறந்து போகும். சிந்திக்கணும் இல்ல? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டிற்கு நீதி அரசராக, நிதி அமைச்சராக இருந்த அந்த நாட்டின் வறுமையை போக்கியவர், சிறையில் இருந்த பொழுதும் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னவர், சகோதரர்கள் துரோகம் செய்த போதும் அன்பாலும் அருள்வரையின் வசனத்தின் மூலம் அவர்கள் நேர்படுத்திய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாமா? நிறைய கேட்கிறோம் உபதேசங்கள் என்பது எதற்கு? அதை கேட்க வேண்டும், உள்ளத்தில் ஏந்த வேண்டும், உணர்வுகளாக உணர வேண்டும், அதை வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்குத்தான் அருள்வரையின் வசனங்கள், நபிகளாருடைய பொன்மொழிகள். அதை படிக்கக்கூடிய நாம் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பார்க்க செல்லும் பொழுது எங்களுடைய உள்ளம் கசடாகவும் கழிவு நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் நபிகளாரை சந்திப்போம். நபிகளார் அவர்கள் அதுவரை வந்த வகியை எங்களுக்கு உபதேசமாக சொல்வார்கள். அதை கேட்ட பிறகு எங்களுடைய உள்ளம் தெளிந்த நீரோடையாக மாறிவிடும். ஒவ்வொரு அருள்முறை வசனங்களுக்கும் நாங்கள் உயிரோட்டம் கொடுப்போம் என நபி தோழர்களும் நபி தோழியர்களும் சொல்கிறார்களே. இளைய தலைமுறை சிந்திக்க வேண்டாமா? அந்த சிந்தனையை பெற்றோர்கள் ஊட்ட வேண்டாமா? ஒவ்வொரு வசனமும் என்ன சொல்கிறது என்று பார்ப்பார்கள், அதை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பார்கள். மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த சமூகம் தயாராக இருந்ததென்றால் அதற்குத்தான அருள்முறை வசனம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வழிமாறி சென்று கொண்டிருக்கிறார்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்குங்க இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு பாதிப்பு என்று சொன்னால் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவோ இருக்கிறது என பார்க்கிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக மக்களிடத்தில் மூளை செலவு செய்யக்கூடிய இயக்கங்கள் இருக்கிறது. அதிகாரம் வந்தால்தான், நம் ஆட்சிக்கு வந்தால்தான் நம்முடைய முடக்கி வைத்திருப்பவர்களை எதிர்த்து நிற்க முடியும் என்கிறார்கள். அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும். இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நம்முடைய விடுதலை வேண்டும், நமக்கு உள் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் களத்துக்கு வாருங்கள், அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை அழைத்தார்களே, அழைத்தவர்கள் எங்கே நிற்கிறார்கள்? 2 சட்டமன்ற தொகுதி கிடைத்தால் போதும் என்று அவர்கள் அளவில் நிறுத்திக் கொண்டார்களே தவிர இந்த இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு என்ன செய்தார்கள்? சிந்தித்து பாருங்கள். இளைஞர்கள் வழிமாறி போகிறார்கள். அரசியல் அதிகாரம் வந்து விட்டது என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி விடலாம். இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கக்கூடிய அதிகாரத்திற்கு முன்னால் நாம் எழுந்து நிற்கலாம். ஆசை வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. மாட்டுக்கறி வைத்தான் என்பதற்காக 100க்கும் மேற்பட்டவர்கள் அடித்து கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். உரிமைக்காக போராடுவதற்கு அதிகாரம் தேவை என அழைக்கக்கூடியவர்கள் அவர்கள் அளவில் பதவியை பெற்ற பிறகு, சம்பாதித்த பிறகு அமைதியாக ஒதுங்கி விடுகிறார்கள். அரசியல் இயக்கங்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜமாத் அரசியலில் ஈடுபடவில்லை. நம்முடைய ஜமாத் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்லுங்கள். அந்த மார்க்கத்து எது என்று சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும் தான் மார்க்கம். அதை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய ஒரு குடையின் கீழ் இஸ்லாமியர்கள் வரும் பொழுது தீர்வு கிடைக்கும், அது அதிகாரம் கிடைக்கும், அது ஆட்சியிலும் இருக்கும், நமக்கு வெற்றியையும் கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அப்படிப்பட்ட மார்க்கமா தாங்க நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மார்க்கத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்ட பிரச்சாரங்கள். அரசியல் ஆதாயம் கிடையாது, சகோதரர் சொன்னது போல கவுன்சிலர் பதவி கிடையாது, ஆதரிக்கிறேன் எனக்கு பணம் கொடு நோட்டு கொடு என கேட்கக்கூடிய இயக்கம் கிடையாது. என்னுடைய சமுதாயம் வறுமையில் இருக்கிறது, கல்வியில் பின்தங்கி நிற்கிறது, வேலை வாய்ப்பில் பின்னோக்கி இருக்கிறது, இடஒதுக்கீடு கொடு, அந்த இடஒதுக்கீடு மூலம் என்னுடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என போராடக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. அப்ப அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்கின்றார்களே. வரலாற்றை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காமலா இருந்தான்? 850 ஆண்டுகள் இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஓராண்டுகள் அல்ல, ஈராண்டுகள் அல்ல, 850 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். கொடுக்கும் போது அவர்கள் பயன்படுத்தாத விளைவு இன்றைக்கு சோதனையை கொடுத்திருக்கின்றான்.
இந்த சோதனை இஸ்லாமியத்தில் ஒற்றுமையை தர வேண்டும். அந்த ஒற்றுமை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றும் போது கிடைக்கும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. அதைத்தான் நாம் பிரச்சாரமாக செய்கின்றோம். அதை இளைஞர்கள் கையில் எடுக்கணும் இல்ல, இளைஞர்கள் கையில் எடுக்கணும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் மார்க்கம். நபிகளார் வாழ்ந்த காலத்திலே இந்த மார்க்கம் என்பது பூர்த்தியாகி விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதிலக்கும் அல்-இஸ்லாம் தீனா. இன்றோடு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். முஸ்லிம்களின் மார்க்கமாக அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பொருந்தி கொண்டான் என்ற அருள்மறை வசனத்தை நபிகளார் அவர்கள் ஓதினார்களே, அந்த நேரத்திலே இந்த மார்க்கம் என்பது பூர்த்தியாகி விட்டது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்வுடைய அருள்மறையில் இருக்கிறது, அவன் அனுப்பிய தூதருடைய வாழ்க்கை முறையில் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இளைய சமுதாயம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை பிறருக்கு சொல்ல வேண்டாமா? இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள், இளமையான பெண்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். மார்க்கம் என்கின்ற பெயரில் அடுக்கடுக்கான புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே. படைத்த இடத்தில் கையேந்தாமல் படைப்பினங்களிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? செய்யணுமா இல்லையாங்க? உலக ஆதாயம் அவசியம். அது வாழ்வதற்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு இருந்தால் போதும். ஆனால் அற்பத்திலும் அற்பங்கிறார் ரப்புல் ஆலமீன். இது நிரந்தரமான வாழ்வு அல்ல, மறுமைதான் நிரந்தரமானது. அது மறுமையில் மரணம் இல்லாத வாழ்வு. அந்த வாழ்க்கைக்கான சோதனை களம் இந்த உலக வாழ்வு என்று இறைவன் சொல்கின்றானே. அந்த சோதனை களத்தில் எது முக்கிய பருவம் தெரியுமா? இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் நான் பெற்ற ஏகத்துவத்தை பிறருக்கும் சொல்வது நம்முடைய கடமை. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் ஆசையாக இருக்கிறது, ஆயிரக்கணக்கில் வருமானம் ஈட்ட வேண்டும் ஆசை இருக்கிறது, மனைவி மக்களை பெற்றோரை கஷ்டமில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆசை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றானே, நீ பெற்ற ஏகத்துவத்தை பிறருக்கு சொல், அது உன் மீது கடமை என்று சொன்னானே. அந்த ஆசை நம்முடைய உள்ளத்தில் துளிர் விடாமல் இருந்தால் சிந்தித்து பாருங்கள். மார்க்கத்தில் இறுதி தூதருக்கு பிறகு தூதர் கிடையாது. இந்த மார்க்கத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று அருள்மறை வசனம் நமக்கு உபதேசமாக சொல்கிறது. குகை இளைஞர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அருள்மறையில் உபதேசமாக சொல்லி காட்டுகின்றானங்க. சிலைகளுக்கு சிரம்படுகிறார்கள், சிலைகளுக்கு பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள், இது அண்ட சராசரத்தை படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய விஷயம் அல்லவா, இவர்கள் மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே என சொல்லி தனக்கென தனி வழிபாட்டு தலங்களை உருவாக்கி கொண்டது ஒரு இளைஞர்கள் கூட்டம். குகைவாசிகளின் வரலாறு. அடிமைப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைக்கக்கூடிய மன்னர் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். அந்த இளைஞர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், அவனுக்கு மட்டுமே சாஷ்டாங்கம் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் இந்த சிலைகளை வணங்கினோம் என்று சொன்னால் நாங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவோம், நாங்கள் படைத்த ரப்பை மட்டுமே வணங்குவோம் என்று அதிகாரம் படைத்த அரசன் முன்னால் சொன்னார்களே. அல்லாஹ் அந்த தைரியத்தை மன வலிமையை அவர்களுக்கு கொடுத்தானே. எப்படி கொடுத்தான் தெரியுமா? இறைவன் ஒருவன் தான், அவனுக்குத்தான் வணக்க வழிபாடுகள், சாஸ்தாங்கள் அவனுக்குத்தான், பிரார்த்தனை என்பது அவனிடத்தில் தான். அந்த ஓரிரை கொள்கை கொடுத்த உத்வேகம் இறைவன் அவருடைய உள்ளத்தை வலிமைப்படுத்தினான் என்று கூறுகின்றானே. அந்த குகைவாசிகள் வரலாறு இன்றைய இளைய தலைமுறையை மாற்றவில்லை என்று சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். இளைஞர்களை மையமா வச்சு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோங்க. ஏங்க எடுத்திருக்கிறோம்? ஒரு கட்டத்தில் இளைஞர்கள் இருந்தார்கள். இளைஞர்கள் 40 வயதை கடந்த பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் நம்மிடத்தில் இருக்கிறது. இளைய சமுதாயம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப இன்பங்களை நோக்கி செல்கிறார்கள். ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப போதைப் பொருளுக்கு அடிமையாக செல்கிறார்கள். ஒரு இளைஞர்கள் கூட்டம் இந்த அற்பமான விஷயங்களில் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை வென்றெடுக்கும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைப்பை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் காரண காரியங்களோடு எடுக்கின்றோம். இளைய சமுதாயத்தை குறிவைத்து இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து வழிகெடுக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கு இளைஞர்கள் இருந்தார்கள், மது போதை ரொம்ப குறைவு. இன்றைக்கு திருப்பிய பக்கங்கள் எல்லாம் மதுக்கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை போதைப் பொருட்களும் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பெற்றோர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். வழிமாறி போகக்கூடிய இளைஞர்களை பார்த்து இவருடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கின்ற பய உணர்வு பெற்றோர்களை ஆட்டம் காண வைத்திருக்கிறது.
அதற்கு அடித்தளம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மார்க்க சிந்தனையை நீங்கள் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். பச்சிலம் குழந்தை முதல் அவர்கள் அந்த பருவ வயதை அடையும் வரை அவர்களுக்கு மார்க்க உபதேசத்தையும் நபிகளார் செய்த தியாகங்களையும் அல்லாஹ் அருள்மறையில் சொல்லக்கூடிய உபதேசங்களையும் கொடுத்து பாருங்கள், உள்ளம் பக்குவப்படும். ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறானாங்க, 1000 பேர் 1500 பேர் வேலை செய்கின்றான். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் ஒன்று கூடி அவர்கள் பார்ட்டி நடத்த வேண்டும். ஐடி கம்பெனியில் இது வழக்கமான ஒன்று. 1000 நபர்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்தில் 2-3 இளைஞர்கள் மட்டும் தனித்து நிற்கிறார்கள். நாங்கள் மதுவை அருந்த மாட்டோம், இறைவன் தடுத்திருக்கின்றான், இந்த பார்ட்டியில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் என்று இளைஞர்கள் ஒதுக்குகின்றார்களே, அவர்கள் எப்படி ஒதுங்கினார்கள் தெரியுமா? அவருடைய உள்ளங்களில் அருள்மறை வசனங்கள் இளம் பருவத்தில் ஊட்டப்பட்டது, குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு போதனை சொல்லப்பட்டது. அதனால் அந்த இளமை பருவம் அவர்கள் எத்தனை வழிகாடுகள் இருந்தாலும் சரி, எத்தனை வழிகாட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னை தனித்து நிற்கிறார்கள். என்றால் இளமை பருவத்தில் எப்படி அவர்களால் தனித்து நிற்க முடிகிறது? இந்த மார்க்க உபதேசம், அருள்மறை கொடுக்கக்கூடிய உபதேசம் தான். இன்றைக்கு சர்வசாதாரணமா பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளம் பெண்கள் படிக்கிறார்கள், மருத்துவம் படிக்கிறார்கள், பொறியியல் கல்வி படிக்கிறார்கள், மிகப்பெரிய பட்ட படிப்புகளுக்கு வெளிநாடுக்கு செல்கிறார்கள். வெளிநாட்டில் சாப்பாட்டில் பீரோ அல்லது ஒயின் இல்லாத உணவுகளே கிடையாது. ஆனால் 5 வருடம் படித்து விட்டு வருகின்றான், இறையச்சத்தோடு சென்ற என்னுடைய இளைஞன் அப்படியே திரும்பி வருகிறான் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது தெரியுமா? அருள்மறை வசனங்கள், நபிகளாருடைய போதனைகள். தன்னுடைய வாழ்வில் மறுமையை சந்திப்போம், இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்கிற பய உணர்வு அவனை நேர்வழிப்படுத்துகிறது. அத்தோடு நிற்கவில்லை, 1000 லட்சம் லட்சம் என வருமானம் ஈட்டினாலும் என் மீது சுமத்தப்பட்ட அழைப்பு பணி இருக்கிறது, அதற்காக நான் ஜமாத்தோடு இணைந்து கொண்டு என்றால் இயன்ற அளவிற்கு மார்க்கப்பணி செய்கிறேன் என ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் சிறிய கூட்டமாக இருக்கிறது. பெரும்பாலான இளைஞர்கள் வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இளைஞர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பங்களுக்காக நெருப்பை சுட்டக்கூடிய விட்டில் பூச்சிகளாக தன்னுடைய வாழ்க்கை அளித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை வென்றெடுப்பதற்குத்தான் இந்த தலைப்பு. இது இளைஞர்களுக்கான தலைப்பாக இருந்தாலும் பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை கண்காணிக்கக்கூடிய, அவர்களை பராமரிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்முடைய குழந்தை கல்லூரிக்கு போறது ஆசைப்படுறோம், வேலைக்கு போறது ஆசைப்படுறோம், பள்ளிக்கு சுப தொழுகை போறதுக்கு என்றைக்காவது ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கிறோமா? அசந்து போய் தூங்குறான், பரவாயில்ல அப்படிங்கிறோம். 5 வக்து தொழுகைக்கு பள்ளிக்கு செல் என்று என்றைக்காவது கண்டிச்சு விரட்டி இருக்கின்றோமா? பரவாயில்ல, நேரம் கிடைக்கும் போது தொழுதுக்குவான் என்று ஆறுதல் படுகின்றோமே, நம்மை நாமே ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றோமே. அப்படி இளைஞர்களை நீங்கள் தயார் செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யும்? அவர்களை சர்வசாதாரணமாக மாற்றிவிடும். இளைஞர்களை ஜமாத்தோடு பயணிக்க சொல்லுங்கள். அரசியல் இயக்கங்கள் அவருக்கு தேவையில்லை. அதிகாரத்திற்கு வருவதெல்லாம் வெற்று வார்த்தைகள். வந்தவர்கள் எல்லாம் தன்னை உயர்த்தி கொண்டார்கள், தன்னுடைய சொத்துக்களை உயர்த்தி கொண்டார்களே தவிர அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மாற்றத்தையும் அவர்களை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த உலகம் மறுமைக்கான சோதனை களம். அது இளமை பருவம் குறித்து மறுமையில் கேள்வி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளை ஜமாத்தோடு மார்க்கப்பணி செய்வதற்கு அனுப்பிவிடுங்கள். முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மதர்சாக்கு ஒரு பிள்ளைகளை அனுப்புவது ஒவ்வொரு குடும்பத்தில் லட்சியமாக இருக்கும். எங்கே போனது அந்த நிலைமை சிந்தித்து பாருங்கள். அது எந்த ஜமாத் நடத்தக்கூடிய மதர்சா இருக்கட்டுங்க, 5 வருட கல்லூரி 7 வருட மதர்சா ஆலிம் படிப்புகள் இருக்கிறதே, ஒவ்வொரு குடும்பமும் என்ன நினைக்கும் தெரியுமா? தன்னுடைய குழந்தை மார்க்க சிந்தனையோடு வளர வேண்டும், அதற்காக ஒரு குழந்தையை நான் படிக்க வைக்கிறேன் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு சிதறி போய்விட்டது. உலக ஆதாயத்திற்காக உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கின்ற பெயரில் மார்க்க சிந்தனை மறந்துவிட்டு இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் அவர்களை வழிகெடுக்க செய்கிறார்கள், ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் தானாகவே வழிகெடுக்கிறார்கள். அது இணை வைப்பாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயம் இல்லாமல் இந்த உலக விஷயத்தில் அவர்கள் வழி தவறி போனாலும் சரி, அதற்கு 2 பேரும் காரணமாக நிற்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் என்கின்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வை மட்டுமே ஏற்றுக்கொள்ள ஏகத்துவத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டார், நபிகளாரை தூதராக பின்பற்ற தொடங்கிவிட்டார். தன்னுடைய தாய் சொல்கின்றாள்,
நீ இஸ்லாத்தை விட்டு பழைய மார்க்கத்திற்கு திரும்பவில்லை என்று சொன்னால் என்னை நானே தற்கொலை செய்து கொள்வேன், சாப்பிட மாட்டேன், உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன், வெயிலில் நின்று கொண்டு என்னை நானே வருத்தி நான் மரணம் அடைந்து விடுவேன். ஒரு தாயின் மிரட்டல் எதற்கு? ஏகத்துவத்திற்கு எதிராக. இப்படியும் இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத் பள்ளிக்கு போறியா? அங்க போக கூடாது, நீ போனா வீட்டுக்கு வராத, அந்த நபர்களோடு சேராதீர்கள் என்று கண்டிக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோமே. தௌஹீத் ஜமாத் என்னங்க சொல்லிக் கொடுக்குது? என்ன சொல்லிக் கொடுக்கிறது? குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறது. நபிகளார் சொல்லி இருக்கக்கூடியதை உன்னுடைய வாழ்வில் பின்பற்று என சொல்கிறது. இதை தவிர என்ன சொல்லி இருக்கிறது? ஒற்றுமையா இருக்க விடத்தில் பிரிவினை ஏற்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். நபிகளார் அவர்கள் தூதராவதற்கு முன்பு எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். சிலைகளை வணங்குவதில், இணை வைப்பதில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். நபிகளார் தூதராக பிறகு அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ஏகத்துவத்தை சொன்ன பொழுது ஒற்றுமையாக இருந்தவரிடத்தில் பிரிவினை ஏற்பட்டது. ஏகத்துவம் என்றால் பிரிவினை வரும். அது உற்றார் உறவினத்தில் வரும், தாய் தந்தையிடத்தில் வரும், தாய் மகனிடத்தில் வரும், சகோதரனிடத்தில் வரும், உற்றார் ஊர் உறவினர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் வரும். அதைத்தான் இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய பணியை ஜமாத் செய்கிறது. அவர்கள் ஜமாத்தோடு பயணிக்காதீர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்காதீர்கள் என்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றோமே. சிறு பிள்ளையிலிருந்து அனுப்புங்க. நீங்கள் நம்ம ஜமாத்தில் பயணிக்கக்கூடிய இளைய தலைமுறை சிந்தித்து பாருங்களேன். 5 வயது 6 வயதிலிருந்து ஜமாத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இளைஞன் இன்றைக்கு எப்படி மார்க்கப்பட்டோடு பயணிக்கிறான் சிந்தித்து பாருங்கள். ஜமாத்தோடு தொடர்பில்லாத ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள். ஒரு இளைஞர் சமுதாயமே வழிமாறி போகிறது. அதுக்கு பெற்றோர்களே காரணமாக இருக்கின்றோமே. ஒரு மார்க்கத்தை சொல்வதற்கு அல்லது மார்க்கத்தில் இதை நீ பின்பற்ற வேண்டும், ஜமாத்தில் பின்பற்ற வேண்டும் என சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதாங்க? இருக்கிறது. என்ன ஆதாயம் தெரியுமா? மறுமையில் இறைவன் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது, அவருடைய கருணை இருக்கிறது. அதுதான் ஆதாயம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் பயணிக்கக்கூடிய, பணி செய்யக்கூடிய, மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த உலக ஆதாயம் கிடையாது. பெற்றோர்களே என்ன செய்கிறார்கள்? இந்த ஜமாத்தில் பயணிக்க, இந்த ஜமாத்தில் தொடர்பு இருந்தால் அவர்களோடு கண்டிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோமே. அந்த நிலை இளைய சமுதாயத்தை வழிமாற செய்து விடுகிறது. சில நல்ல மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள், உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனை உணர்வு இருக்கிறது. ஆனால் உலக ஆதாயம் அவர்களுக்கு சிந்திக்க வைக்கிறது, தடுக்க வைக்கிறது. மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்ல அவர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, ஏகத்துவத்தை சொல்வதற்கு அணுவளவும் பின்வாங்கியது கிடையாது. அதனாலதான் விரல் விட்டு எண்ணக்கூடிய இருந்த பணியாளர்கள், இருந்த மக்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் லட்சோப லட்ச மக்கள்களாக விழித்து கிடைக்கின்றோமே. இணை வைப்பின் விபரீதத்தை இளைய தலைமுறை மக்களிடத்தில் சொன்னதின் புரட்சி என்ன தெரியுமா? தமிழகத்தில் தர்காக்கள் அதிகம். வியாழக்கிழமை ஆனால் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்களோ இல்லை, இரவு வியாழக்கிழமை இரவு தர்காக்களை நிரம்பி வளைந்த இஸ்லாமிய கூட்டம் இன்றைக்கு இல்லாமல் போனது. எங்கே போனது? இளைஞர்களாக இருந்து செய்த பிரச்சாரம் இன்றைக்கு தர்காக்களை காட்டு வாங்கக்கூடிய இடமாக மாற்றி, பள்ளிவாசல்களில் இளைஞர்களை தொழக்கூடிய இடமாக மாற்றி வைத்திருக்கிறது. அந்த புரட்சியை நாம் செய்திருக்கின்றோம் இல்லையா? அந்த இளைஞர்கள் வயது கடந்து விட்டார்கள். இன்றைக்கு வந்த இளைய சமுதாயம் இந்த உலக ஆதாயத்தை நோக்கி செல்கிறது. அவர்களுக்கு முன்னுதாரணமாக முஸ்லிம் இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள், நபிமார்கள் எப்படி இருந்தார்கள், சகாபாக்கள் எப்படி பயணித்தார்கள், சகாபிய பெண்மணிகள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள் சொல்வதற்குத்தான் 4 மாத செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தில் தான் ஒவ்வொரு இளைஞர்களையும் அழைத்து இந்த மார்க்க உபதேசம் என்ன சொல்கிறது என்கின்ற பிரச்சாரத்தை 4 மாதம் மிக வீரியமாக ஒவ்வொரு கிளைகளிலும் எடுத்திருக்கின்றோம். அண்ணாவிதி கிளை எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்களோ அத்தனை இளைஞர்களையும் சங்கமிக்க வைப்போம், அவர்களோடு கலந்துரையாடுவோம், அவர்களுக்கு உள்ள மார்க்க சந்தேகங்களை தெளிவுபடுத்துவோம், அவர்களை ஐயங்களை போக்கி இந்த மார்க்கத்தில் நீங்கள் பயணிப்பதற்கு நீங்கள் தயாரா, ஏகத்துவத்தை சொல்வதற்கு நீங்கள் தயாரா? நீங்கள் ஜமாத்துல உறுப்பினர்களாக ஆக வேண்டாம், தௌஹீத் ஜமாத்துல உறுப்பினர் கட்டாயப்படுத்துறது கிடையாது, எங்களுக்கு தேவையும் இல்லை.
எல்லா இளைஞர்களும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும். அவர்கள் பின்பற்றிய அந்த ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, தைரியத்தோடு, வலிமையோடு, வல்லமையோடு அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற களம் தான் இன்றைக்கு நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். இதுதாங்க நம்முடைய களம். 4 மாசம் ஜூன் ஜூலை கடக்க போகின்றோம். நம்முடைய பகுதியில் எத்தனை இஸ்லாமிய இளைஞர்களுக்கு, எத்தனை இஸ்லாமிய இளம் பெண்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி இருக்கிறோம், சிந்தித்து பாருங்கள். வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு களம் காணுவதற்கு தயாராகுங்கள். எத்தனை இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் இருக்கிறார்களோ அவர்களை இலக்காக கொண்டு நாம் பெற்ற ஏகத்துவத்தை அவர்களுக்கு சொல்வோம் என்ற அந்த கடமை உணர்வோடு பயணிங்கள். சொல்வதுதான் நமது கடமை. யார் நேர்வழி பெறுகிறார்கள் என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்கின்றான். தயக்கம் இருக்கக்கூடாது, தளர்வு இருக்கக்கூடாது. சொன்னால் நேர்வழி பெறுவார்களா இல்லையா என்கின்ற அச்ச உணர்வு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படித்தான் பிரச்சாரம் செய்தார்கள். இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் செய்கிறார்கள். எப்படி படைத்த ரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள்? அவன் தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், அவன் தானே உங்களை மரணமடைய செய்வான், அவன் தானே மறுமையில் உங்களை மகசரில் விசாரிப்பான் என்ற பிரச்சார களத்தை நபிகளார் சொன்னார்கள். அந்த மக்கள் நபிகளாருக்கு சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களை கொடுத்தார்கள், ஏசினார்கள், காதில் கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டினார்கள். நபிகளார் அவர்கள் மிக நொந்து போகிறார்கள். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக உம்மை நீயோ மாய்த்துக் கொள்வீரோ என கேட்டுவிட்டு தூதரை பார்த்து சொல்கின்றான், முகமதே, நீங்கள் அவர்களிடத்தில் சொல்கின்றீர்களே அது உங்களுடைய கருத்தல்ல, நான் கொடுத்த வகியை அவர்களுக்கு நீங்கள் உபதேசமாக சொல்கிறீர்கள். அந்த அநியாயக்காரர்கள் உங்களை புறக்கணிக்கவில்லை, என்னுடைய வகியை புறக்கணிக்கிறார்கள், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. முகமதே, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்வதுதான் உமது கடமை என்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லணுங்க, சொல்வதுதான் நமது கடமை. இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டும், இளைஞர்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும். இணை வைக்காத சமுதாயம், புதுவையிலுக்கு செய்யாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்பும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். கல்வியிலும் வேண்டுங்க. கல்வியில் எந்த அளவுக்கு ஆர்வம் படுத்துகின்றோமோ அந்த அளவு மார்க்க கல்வியும் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து அடக்குமுறை சட்டங்கள் அடுக்கடுக்காக கொண்டு வரப்படுகிறதே. அஞ்சுகின்றார்களா இஸ்லாமியர்கள்? அணுவளவுக்கு கூட அஞ்சவில்லை. என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். நன்மையும் தீமையும், எனக்கு ஒரு துயரம் கொடுக்கிறான் என்றால், எனக்கு ஒரு துன்பத்தை இறைவன் கொடுக்கிறான் என்றால் அது படைத்த இறைவனிடத்தில் தான் வரும். அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்காது, ஒன்றும் செய்ய முடியாது என்ற வலிமை மிக்கவர்கள் இஸ்லாமியர்கள். அதனாலதான் இன்னைக்கு ஆளக்கூடிய பாசிச அரசு அடுக்கடுக்கான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறது. நம்ம அஞ்சுகின்றோமா? நம்ம பயப்படலைங்க. என்ன காரணம் தெரியுமா? நீ எவ்வளவு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் அடித்து துவைத்தினாலும் சரி, எங்களுடைய இறை இல்லங்களை நீ இடித்து தள்ளினாலும் சரி, எங்களுடைய சொத்துக்களை நீ பறித்தாலும் சரி, நான் உன்னை கண்டு அஞ்ச மாட்டேன். ஏன் என்று சொன்னால் படைத்த இறைவன் சொல்கின்றான், இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது சோதனைகள் வரும், அந்த சோதனைகள் உன்னை ஒருபோதும் உன்னை தளர்த்தி விட வேண்டாம், நேசிப்பவர்களைத்தான் நான் சோதிக்கிறேன் என்று இறைவன் சொல்கின்றான். இறைவன் நேசம் இருப்பதால் நாங்கள் சோதிக்கப்படுகின்றோம். அந்த சோதனை எங்களை ஏகத்துவத்தில் இருந்து, படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த ஓரிரை கொள்கையில் இருந்து எங்களை அணுவளவும் பெறலாது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பூமியில், அதில் இந்தியாவில். அப்ப இன்றைக்கு நாம் ஒரு கட்டத்தில் வாழ்ந்த காலம் கடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன தெரியுமா? ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இந்து மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு கூட்டம் தயாராகிவிட்டது. அந்த கூட்டத்திற்கு சிந்தனை ஊட்டக்கூடியவர்கள் யார்? இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைத்து உயிர்களையும் நேசிக்க சொல்கிறது. அவன் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, அவன் உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, அவனிடத்தில் நேசத்தை காட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்ற உபதேசத்தை இளைஞர்கள் சக இளைஞர்களுக்கு சொல்லணுமா இல்லையா? இஸ்லாம் அல்லாத இளைஞர்களுக்கு. அப்படிதான் நபிகளார் அவர்கள் இருந்தார்கள். யூதர்களிடத்தில் இணக்கமாக இருந்தார்கள், கிறிஸ்துவர்களிடத்தில் இணக்கமாக இருந்தார்கள், அடுத்த மதத்தை மதித்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் சகோதரர். ஏன் தெரியுமா? இந்த அண்ட சராசரத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆதமை படைத்தான், ஹவ்வாலை படைத்தான். அந்த இருவரிலிருந்து தான் இந்த மனித குலத்தையே பல்கி பெருக செய்திருக்கின்றான். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதை சகோதரருக்கு சொல்லுங்கள், மாற்று மத சகோதரர்களுக்கு அவன் நேசிப்பானங்க.
எவ்வளவுதான் விஷமான விஷக்கருத்துக்களை அவனுடைய உள்ளத்தில் பதித்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதுங்க, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் நாம் என்று சொல்கிறது. அவன் என்னுடைய சகோதரன், அவனுக்கு ஒரு துரோகத்தை செய்வதோ, அவனுடைய இறை இல்லங்களை இடிப்பதோ, அல்லது அவனுடைய மார்க்கத்திற்கு முரணான நிகழ்வுகளை செய்வதோ நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். சக தோழன், சக இந்து சகோதரன், சக கிறிஸ்துவ சகோதரன் நம்மோடு இணக்கமாக இருப்பான். அந்த பிரச்சாரத்தை இளைஞர்கள் கையில் எடுக்கும் போது மிக வீரியமாக நடக்கும். எத்தனை மாற்று மத சகோதரர்கள் நம்மோடு பழகுகிறார்கள், எத்தனை மாற்று மத சகோதரர்கள் ஒரே தட்டில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய நட்புறவு நம்ம இடத்தில் இருக்கிறது. அவனிடத்தில் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசத்தை சொல்லி பாருங்கள். எத்தனை பாசிசங்கள் வந்தாலும் சரி, இந்த இஸ்லாத்தில் ஒரு அணுளவு கூட அவர்களால் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான், அவனுடைய மார்க்கம். அவ இந்த மார்க்கத்தில் ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டும், இந்த மார்க்கத்தை பற்றி பிறர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இளைய சமுதாயம் இந்த மார்க்கத்தில் என்ன உபதேசங்கள் சொல்லப்படுகிறது, இறை தூதரவர்கள் என்ன நமக்கு வழிகாட்டினார்கள், இறை தூதர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நல்ல இளைய சமுதாயம் உருவாகும். அது முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள். அதற்குத்தான் இந்த பிரச்சார களத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். எனவே எதை உபதேசமாக கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வியை நாம் கடக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்